வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா அந்த பாடினால் 30% தள்ளுபடிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை இனியாவுக்கு அனுப்பிட்டு அவங்க கால் பண்ண சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இனியா மொபைலில் பார்த்துட்டு சொல்லுமாங்கிறாங்க. இனியா பிஸியா இருக்கியான்னு அவங்க அம்மா கேட்க, இல்லை கொஞ்சம் பிஸி தான் சொல்லுங்கிறாங்க. அப்படியா, நான் அப்புறம் கூப்பிடுறேன் வையின்னு பாக்யா சொல்ல, பரவாயில்லம்மா சொல்லுங்கிறாங்க இனியா. ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒன்று ஃபோனில் அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற இனியா வாட்ஸ்அப்பில் போய் பார்த்துட்டு, மா சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி ஒரு ஐடியாவை தான் நான் சொன்னேன் அப்படின்னு இனியா ரொம்பவே சந்தோஷமா சொல்ல, இனியா ஒர்க் அவுட் ஆகுமாடி அப்படின்னு பாக்யா கேட்க, செம்ம ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பாரு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. இனியா கொஞ்சம் இங்கே வாங்கன்னு ஒரு ஆள் கூப்பிடுற சத்தம் கேட்குது. அம்மா என்னை கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமாம்மா அப்படின்னு இனியா கேட்க, சரி சரி பாரு பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு இனியா சொல்ல, தேங்க்யூடா தேங்க்யூன்னு பாக்யா ஃபோனை வைக்க இனியாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. பாக்யா அடுத்த ஸ்டிக்கரை ஒட்ட இடம் தேடிட்டு இருக்காங்க. வீட்டில் ஈஸ்வரி அவங்க ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீயும் கோபியும் ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்டதும், ஏன்னா எனக்கு உங்க பையனோட சேர்ந்து வாழ பிடிக்கல அத்தை அப்படின்னு பாக்யா சொன்னதும், நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம், நீ 2 நாள் நல்லா யோசிச்சு பதில் சொல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்டதும், 2 நாள் இல்லை 20 நாள் யோசிச்சாலும் என் பதில்ல எந்த மாற்றமும் வராத அப்படின்னு பாக்யா சொன்னதும் ஈஸ்வரியோட மைண்டுக்குள்ள வருது, அவ எப்பவுமே அப்படிதான், ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அதுல இருந்து மாற மாட்டா, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாலும் அதுல இருந்தும் மாற மாட்டா. அவ முடிவு என்னங்கிறத தெளிவா சொல்லிட்டா, அதுக்காக கோபிய அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிற ஈஸ்வரி எழுந்து போய் மரபீரவை திறந்து ஒரு டைரி எடுத்துட்டு வந்து உட்காடுறாங்க. இதை தான் ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஈஸ்வரிக்கு எந்த வேலையும் இல்லை, ஏதாவது வேலை இருந்தா உருப்படியா பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு வேலையும் இல்லைன்றதுனால தான் இப்படி அடுத்தவங்க மண்டையை குடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டைரியிலேருந்து ஒரு நம்பர் எடுத்து கால் பண்ண, மொபைல் ரிங் ஆகுறத பார்த்துட்டு அங்கே வந்து அதை எடுத்து பார்க்குற ராதிகா, இவங்க ஏன் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு கையில் எடுக்கிறாங்க. ஆனாலும் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, ஹலோ நான் தாம்மா ஈஸ்வரி பேசுகிறேன், கோபியோட அம்மான்னு சொல்ல, தெரியுமா உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, எப்படி இருக்கீங்கன்னு ராதிகா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, 2 பக்கமும் ஒரே அமைதியா இருக்கு. லைன்ல இருக்காங்களான்னு போன் எடுத்து பாக்குற ராதிகா, ஹலோ லைன்ல இருக்கீங்களான்னு கேட்க, இருக்கேம்மா, அப்புறம் மயு எப்படி இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராதிகா சொல்ல, சும்மா தான் பண்ணேங்கிறாங்க ஈஸ்வரி. ராதிகா சரின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்க, இப்பெல்லாம் நான் உன்னை அடிக்கடி நினைக்கிறேம்மா, கோபி அப்பா கூட கனவுல வரும்போது உன்னை பத்தி கேட்பாரு அப்படின்னு ஒரு பிட்ட போடுறவங்க, ஆமா நீ எங்க இருக்க, பெங்களூர்ல தான் இருக்கியா, இல்ல உங்க அம்மா அங்க இருக்காங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா பெங்களூர்ல தான் இருக்காங்க, மயுவை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, சென்னையில் இருக்கியாம்மா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க ராதிகா. இங்கேயே வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லை வேலை விஷயமா வந்திருக்கேன் அவ்வளவுதாங்கிறாங்க ராதிகா. ஓஹோ அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க, 3 நாளைக்கு வந்திருக்கேங்கிறாங்க ராதிகா. எங்க தங்கி இருக்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நாம தான் பேசிக்கிறதே இல்லையேம்மா, பாக்யாவுக்கு தெரியும் நான் சென்னை வந்தது அப்படின்னு ராதிகா சொல்ல, அவ எதுவும் என்கிட்ட சொல்லல. ராதிகா உன்னை நான் பார்க்கணுமேம்மா அப்படின்னு கேட்குற ஈஸ்வரி சத்தமே வராம இருக்க, லைன்ல இருக்கியான்னு கேட்குறாங்க. இருக்கேங்கிறாங்க ராதிகா. நாளைக்கு உனக்கு நேரம் இருக்குமான்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகா அமைதியா இருக்காங்க. உனக்கு நேரம் இருக்குமா, நாம நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பார்க்கலாமாங்கிறாங்க ராதிகா. சரி எங்க பார்க்கலான்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகா சொல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் இவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல எல்லாம் வேண்டாம், நாம வேற எங்கேயாவது வெளியில பார்க்கலாமான்னு ஈஸ்வரி கேட்க, சரிமாங்கிறாங்க ராதிகா. என்னால ரொம்ப தூரம்லாம் வெளியே வர முடியாது, நீ இந்த பக்கமா வர்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, வரேன்னு ஒத்துக்கிறாங்க ராதிகா. நம்ம வீட்டுல இருந்து தள்ளி கொஞ்ச தூரத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குல்ல, அங்க பார்க்கலாமான்னு ஈஸ்வரி கேட்க, எனக்கு காலையிலேயே ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வர முடியுங்கிறாங்க ராதிகா. ஒரு 11 மணிக்கா வரட்டுமாம்மா, அந்த நேரத்துல கோவில் திறந்திருக்குமான்னு ராதிகா கேட்க, திறந்துதான் இருக்கும்,
ஆனா அந்த நேரத்துக்கு தெரிஞ்சவங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அங்க வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது பார்க்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க மீட் பண்ணலாமா? அங்க உங்களால வர முடியுமா? இல்லைன்னா சொல்லுங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேங்கிறாங்க ராதிகா. இல்ல இல்ல, நானே வந்துடுறேன், நானே ஒரு ஆட்டோ ஏறி 11 மணிக்கெல்லாம் அங்க வந்துடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிங்கம்மா நாம அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, சரிம்மா அப்ப நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆன்னு ராதிகா சொல்ல, 2 பேரும் போனை வச்சிடுறாங்க. ராதிகாவை பார்த்து பேசிடணுங்கிற ஆர்வத்துல ஈஸ்வரியும், எதுக்கு இவங்க திடீர்னு கூப்பிட்டுருக்காங்கன்ற குழப்பத்திலையும் ராதிகா நின்றுட்டு இருக்காங்க. பாக்யா கல்லாவில் உட்காந்து எழுதிட்டு இருக்க, அங்க வர செல்வி, ஏங்கா பாட்டு பாடினா தள்ளுபடின்னு போஸ்டர்லாம் வச்சிருக்கோம், ஒரு ஆள் கூட வரலையே அப்படின்னு கேட்க, போர்டு வச்ச உடனே வந்துருவாங்களா என்ன, உனக்கு பொறுமையே இல்லையாடி அப்படின்னு பாக்யா கேட்க, சினிமாவில் மட்டும் போர்டு வச்ச உடனே கூட்டம் நான் நீன்னு தள்ளிக்கிட்டு வர்றாங்களே, நாமளும் கடன்னு முன்னேற வேண்டாமா அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க, பாக்யா உச்சி கொட்டிட்டு அவங்கள நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எப்பவும் வர்ற அதே வண்டியில அதே போஸ்ல வந்து நிக்கிறாரு கவுன்சிலர். கூடவே எப்பவும் போல 2 அல்லக்கைங்க. வண்டியை நிறுத்திட்டு இறங்க, வந்துருச்சு இம்சைங்க அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யாவும் பார்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறங்குற கவுன்சிலர் உள்ளரெல்லாம் பாக்குறாரு. அந்த புதுசா இருக்க போஸ்டர் பார்த்துட்டு, பாட்டு பாடுங்கள் 30% தள்ளுபடி பெறுங்கள் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அடா அப்படின்னு அல்லக்கையும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவர் உள்ளர வர அல்லக்கைங்க 2 பேரும் கூடவே வருதுங்க. என்னங்க மேடம், பாட்டு பாடினா 30% தள்ளுபடின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, அதெல்லாம் காசு கொடுத்து சாப்பிட்றவங்களுக்கு அப்படின்னு சைட்ல திரும்பி மெதுவா சொல்றாங்க செல்வி. என்னம்மா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க, ஒன்றும் இல்லை, தள்ளுபடி தான் 30% அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. என் ஆளுங்க எல்லாரும் சூப்பரா பாடுவாங்க, நானும் நல்லா பாடுவேன், இவன் கச்சேரி சினிமான்னு எல்லாத்துலயும் பாடுவான் அப்படின்னு ஒரு அல்லக்கைய காட்டி சொல்லது. ஆமான்னு பெருமையா தலையாட்டுது, இவன் எல்லா இடத்துலயும் பாடுவான், அப்போ நாங்க பாடலாமா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, யாரு வேணாலும் பாடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, டேய் நீ பாடுறாங்கிறாரு கவுன்சிலர் ஒரு அல்லக்கைய பார்த்து. அவரு தொண்டையெல்லாம் கொஞ்சம் செருமி பார்த்துட்டு, அண்ணே எனக்கு தொண்டை சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்ல, அட பாடுறா, நம்ம மேடம் தானே, கரடு முரடா பாடினா கூட மேடம் கோச்சிக்க மாட்டாங்க, அட வாடா கச்சேரி ஆரம்பிப்போம் அப்படிங்கிற கவுன்சிலர் ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து தாளம் போட்டுட்டு இருக்காரு. அவரு தாளம் போட்டுட்டு ஆடிட்டு இருக்க, தகடி 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 தா, ஏ பெருசு இவன் ஆளு புதுசு, தகடி 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 தா அப்படின்னு அந்த அல்லக்கை பாடிட்டு இருக்க. இன்னொரு அல்லக்கை உட்காந்து தாளம் போட்டுட்டு இருக்குது. தாங்க முடியாத பாக்யா காதை பொத்திக்கிறாங்க. அந்த அல்லக்கை ஆடிக்கிட்டே பாடிட்டு இருக்க, மீதி 2 தாளம் போட்டுட்டு இருக்க. இவங்க நொந்து போய் பார்த்துட்டு இருக்க. அங்க ரெகுலரா வர்ற கஸ்டமர்ஸ் இதை பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. அக்கா என்னக்கா, வர்றவங்களையும் தெரிச்சு ஓட வச்சுட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சியா செல்வி கேட்க, பாக்யாவும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஒரு வழியா அந்த அல்லக்கை பாடி முடிச்சிட, எப்படிங்க மேடம் நம்ம ஆளு, அடுத்ததான் நான் பாடுறேன் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, ஆரம்பின அப்படின்னு அல்லக்கை உற்சாகம் கொடுக்க, கையில இருக்க பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு, டங்கா மாதிரி ஊதாரி, புட்டுக்கின்ன நீனாரி, கோட் எடுத்து ரோடு போட்டேன், ரோடு மேல கோடு போட்டேன், கோடு மேல ஆட்டம் போட்டேன், ஆட்டம் போட்டு அப்படின்னு அவர் ஆடிக்கிட்டே கொஞ்சம் பாக்யாவோட டேபிள் பக்கத்துல வர பின்னாடி போயாங்கிற மாதிரி விரல காட்டுறாங்க. பாக்யா ஆப்போனண்ட்டா ஆளா இல்ல சோலோ ஆயிட்டேன், முன்ன போல இப்ப இல்ல ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு பாடிக்கிட்டே ஆட்டத்தை போட்டு முடிச்சு, நன்றி 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 அப்படின்னு குனிஞ்சு கும்பிட்டுட்டு, எப்படிங்க மேடம்னு கவுன்சிலர் கேட்க, பாக்யா எழுந்து நின்று கை தட்டுறாங்க. செல்வியும் வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு கை தட்டுறாங்க. சரி சரின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா பாடினீங்க, சூப்பர், எங்க ஊர்ல நாங்க ஸ்கூலுக்கு பஸ்ல போவோம், பஸ்ல இப்படிதான் பாடிக்கிட்டே வருவாங்க, எனக்கு அந்த காலத்துக்கு போன மாதிரியே இருக்கு, ரொம்ப 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 சூப்பராகவே பாடினீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், என்ன செல்வி சொல்ற அப்படின்னு பாக்யா கையை தட்டிக்கிட்டே கேட்க, ஆமா 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 அப்படியே காதுல வந்து தேனை ஊத்துற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு செல்வியும் சொல்ல, சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்காரு கவுன்சிலர். ஆமா ஆமாங்கிற பாக்யா, சரி என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கறத கொடுக்கவா போறீங்க, என்ன இருக்கோ அதை கொடுங்க, நாங்க சாப்பிடுறோன்னு தர லெவலுக்கு இறங்கி வந்துடுறாரு கவுன்சிலர். உட்காருங்க சார் உட்காருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல 3 பேரும் உட்காருங்க. செல்வி அவங்களுக்கு தட்டு வைக்க பாக்யா பரிமாறுறாங்க. முழுங்கிக்கிட்டு இருக்க 3 பேரையும் வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. சாப்பிட்டுட்டு அங்க இருக்க டிஷ்யூ எடுத்து கையை துடைக்கிறாங்க. இந்தாங்க அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்ட,
என்னம்மா இதுன்னு கேக்குறாரு கவுன்சிலர். நீங்க சாப்பிட்டதுக்கான பில்லு அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கா என்னைக்காவது ஒரு நாள் தோணும், அப்ப நான் பணம் கொடுப்பேன், நீங்கெல்லாம் பில்லெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, ஐயோ என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க, 3 பேரும் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பாட்டு பாடியிருக்கீங்க, டேபிள் மேல தாளம்லாம் போட்டிருக்கீங்க, கடைசி நேரத்துல அதுக்கான பலனை எல்லாம் அனுபவிக்காம இருந்தா எப்படி அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல அப்படின்னு கவுன்சிலர் ஏதோ சொல்ல வர்றாரு. இல்லங்க சார், பில்லு ஆஃபர்னு ஒன்னு இருக்கு, அந்த ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுக்கலன்னா தப்பா போயிடும்ல. இதோ பாருங்க, 540 ரூபாய் பில்லு, 162 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக மீதி 378 ரூபீஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லனா மத்த கஸ்டமர்ஸ் எங்களை நம்ப மாட்டாங்க சார் அப்படின்னு பாக்யா நைஸா சொல்லிட்டு இருக்க, கவுன்சிலர் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க 2 கஸ்டமரும் இதை வேடிக்கை பாக்குறாங்க. வேற வழி இல்லாம இந்தாங்க மேடம்னு எடுத்து நீட்ட பில்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு, தேங்க்யூ சார், இந்தாங்க சார், தேங்க்யூ, பேலன்ஸ், தேங்க்யூ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாக்யா கையெடுத்து கும்பிட, டேபிள்ல இருக்க செல் எடுத்துட்டு போலாண்டா அப்படின்னு கவுன்சிலர் கொஞ்சம் சங்கடத்தோட வெளியே வர்றாரு. ரொம்ப நன்றி சார்னு அடுத்து வர்ற 2 அல்லக்கைங்களுக்கும் சொல்றாங்க பாக்யா. அடுத்த 2 கஸ்டமர் வந்து உட்கார்றாங்க. வாங்க சார் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல, இன்னொருத்தரை உட்காருப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்றாங்க. அக்கா, ஆஃபரை வச்சு ஒரு அலப்பறை பண்ணலாம்னு வந்தாரு, ஆனா நீ அவரு கைய வச்சே அவரு கண்ணை குத்திட்ட, சூப்பர் அக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, சரி சரி அவங்களுக்கு இலைய போடுங்கிறாங்க பாக்யா. என்ன வேணும்னு கேட்க, எனக்கு 2 இட்லி அவனுக்கு 2 சப்பாத்திங்கிறாங்க 2 பேரும். இனி அவங்க ரூம்ல உட்காந்து ஒரு நோட்ல ஏதோ எழுதிட்டு இருக்க, நிதிஷ் உள்ளர வந்து கதவை சாத்திட்டு திரும்புறாரு. அவர் நிதானத்துல இல்ல, அவருக்கு எல்லாமே 2 தெரியுது. அப்படியே எங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு தடுமாறிட்டு வர்றவர் சோஃபால டொம்முன்னு உட்கார்ந்துடுறாரு. இனியா உடம்புக்கு எதுவும் சரியில்லையோங்கிற மாதிரி எழுந்து பக்கத்துல போக, இனியாவை பார்த்து அவர் வித்தியாசமா சிரிக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு இனியா கேட்க, என் வாழ்க்கையே ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு தலையை திருப்பிக்க, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படிங்கிற இனியா கொஞ்சம் உத்து பார்த்துட்டு குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நிதிஷ் ஒரு கையெடுத்து தலையை தட்டிக்கிட்டு இருக்க, இனியா கொஞ்சம் பயமா பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு எழுந்திருக்கிற நிதிஷ் பெட்டில் குப்புற விழ போக, நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு இனியா பிடிக்கிறாங்க. கையை தட்டி விட்டுட்டு தள்ளி போங்கிற மாதிரி ஜாட காட்டுற நிதிஷ் அப்படியே குறுக்குல மல்லாக்க விழறாரு பெட்டு மேல. இனியா பாத்துக்கிட்டு இருக்க, புதுசா பேய் பிடிச்ச ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. புசு புசுன்னு மூச்சு வாங்கிக்கிட்டு இனியாவையும் விட்டத்தையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. கீழே சந்திரிகா இங்கேயும் அங்கேயுமா டென்ஷனா நடந்துட்டு இருக்க. அப்போ சுதாகர் அங்க வர்றாரு. அவரு சந்திரிகான்னு கூப்பிட, ஏங்க ஒரு பெரிய பிரச்சனைங்கிறாங்க, என்ன இனியா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு அவர் கேட்க, இனியா வந்துட்டா, இது வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சந்திரிகா சொல்ல, என்னன்னு சுதாகர் கேட்குறாரு. நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு நீங்க தான் சொன்னீங்க, ஆனா எதுவுமே சரியா வரலைங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கிறாரு சுதாகர். எல்லாத்துக்கும் காரணம் இனியாதான், அவளால நிதிஷ் மறுபடியும் இப்படி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, ஆரம்பிச்சிட்டானா என்ன ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கேட்குற சுதாகர் ஒரு நிமிஷம் யோசிச்சு, மறுபடியும் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிட்டானான்னு கேட்குறாரு. ஆமாங்க அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, என்ன நினைக்கிறேன்னு சொல்ற, உன் பையன் என்ன பண்றான்னு கூட உனக்கு தெரியாதா? அது சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல வீட்டில் இருக்கணும், எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சுதாகரன் கொஞ்சம் கோவமா கத்துறாரு. என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நான் வீட்டுல இருந்தாலும் நிதிஷ் வீட்டுல இருக்கணும்ல, தூங்குற நேரம் தவிர மத்த நேரம் பூரா அவன் உங்க கூட தானே இருக்கான், அப்போ நீங்க தானே அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இன்னைக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சீக்கிரமா போனா அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்லை, உனக்கு நல்லா தெரியுமா அவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்னு அப்படின்னு சுதாகர் கேட்க, கன்ஃபார்மா தெரியலங்க, ஆனா கண்ணெல்லாம் சொருகி ஒரு மாதிரியா வந்தான், நான் பேச ட்ரை பண்ணேன், அவன் என்னை கண்டுக்காம உள்ளர போயிட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இனியா எதுவும் கேட்டால அவனை பார்த்துட்டு அப்படின்னு சுதாகர் கேட்க, அவ ஏன் கேட்க போறா, அவளால தான் நிதிஷ் மறுபடியும் அந்த போதைக்கு அடிமையாயிருக்கான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், மறுபடியும் நிதிஷ் அந்த பாதைக்கு போயிடவே கூடாது, அவனை கவனமா பாத்துக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு, நான் பாக்குறேன் என்னன்னு அப்படிங்கிற சுதாகர் வந்து ரூம் கதவை தட்ட இனியா பாக்குறாங்க. அவங்க எழுந்து போய் கதவை திறந்து விட்டுட்டு வர சுதாகர் உள்ளர வந்து படுத்திருக்க நிதிஷ ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே நைஸா இனியா ஒரு பார்வை பாக்குறாரு. வரும்போதே ஒரு மாதிரியா தான் அங்கிள் வந்தாரு, நான் பேசுறதுக்கு கூட ட்ரை பண்ணேன், ஆனா அவர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை, இவரு குடிச்சிருக்காரா
இவருக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு இனியா கேட்க அதுக்குள்ள சமாளிச்சுக்கிற சுதாகர், சேச்சே நிதிஷ்க்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. இவனுக்கு மைக்ரேன் இருக்கு, சிவியர் மைக்ரேன். அது வந்தா இப்படி ஆயிடுவான். ஆக்சுவலி நீ ஒரி பண்ண வேண்டாம், மார்னிங் சரியாயிடுவான். நைட்ல மைக்ரேன் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ வலி தாங்க முடியாம வெயர்டா பிஹேவ் பண்ணாலும் பண்ணுவான். அதனால ஒரு ஐடியா பண்றேன், நிதிஷை நான் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு புது கதையை செட்டப் பண்ணி சுதாகர் சொல்ல, மைக்ரேன் தானே அங்கிள், அவரு எழுந்தாருன்னா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க இனியா. உனக்கு எதுக்குமா கஷ்டம் அப்படிங்கிற சுதாகர், டேய் நிதிஷ் 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 எழுந்திரிடா அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றாரு எழுப்புறதுக்கு. அங்கிள் அவர் தூங்கட்டும் விடுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க இனியா. ஓகே சரிம்மா, நைட்ல இவன் ஏதாவது எழுந்தாலும் சரி இல்லை ஏதாவது ரியாக்ட் பண்ணாலும் சரி எனக்கு ப்ளீஸ் இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஓகே அங்கிள்னு தலையாடுறாங்க இனியா. ஓகே அப்படின்னு சுதாகர் சொன்னாலும் அவருக்கு நிதிஷ் அங்கே விட்டுட்டு போக மனசு வரல. ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாரு அவரு. செழிய அண்ணாவுக்கும் கூட தான் அடிக்கடி மைக்ரேன் வரும், ஆனா அண்ணன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணினதே இல்லையே, இது மைக்ரேனே இல்ல வேற என்னமோ இருக்கு அப்படின்னு இனியா சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. செழியன் கீழே சோஃபால உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பாக்யா கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கதவை திறந்துக்கிட்டு ஈஸ்வரி வெளியே வர்றாங்க. நல்ல நீட்டா ரெடியாகி வெளியே வர்றவங்க வால் கிளாக்க பாக்குறாங்க. அடுத்து கிச்சன்ல இருக்க பாக்யாவை பாக்குறாங்க. ஆஹா இவ வேற உள்ள இருக்காளே, பார்த்துட்டானா ஏதாவது கேட்டு வைப்பாளே அப்படின்னு யோசிச்சுட்டு ஈஸ்வரி மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருக்க பாக்யாவை பாக்குறாங்க. அப்பாடி அவ பார்க்கல, வேலையா இருக்கா அப்படின்னு நினைக்கிற ஈஸ்வரி ஒரு எட்டை எடுத்து வைக்க பாக்யா பார்த்துடுறாங்க. அத்தை அப்படின்னு கூப்பிட ஈஸ்வரி திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. பாக்யா கிச்சன்ல இருந்து வெளியே வர டக்குன்னு ஒரு ஐடியா பண்ற ஈஸ்வரி சுவாமி அலமாரியை திறந்து சாமி கும்பிடுற மாதிரி கண்ணை மூடிட்டு நிக்கிறாங்க. என்ன பாட்டி ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு செழியன். கடவுளே நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நைஸா ஒரு கண்ணை திறந்து பாக்குறாங்க ஈஸ்வரி. கொஞ்சமா இன்னும் பாக்யா அங்க நிக்கிறத பார்த்து படக்குன்னு கண்ணை மூடிக்கிறாங்க. போக மாட்டா போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே நிக்கிறாங்க. செழியனும் பாக்யாவும் ஒருத்தர் பார்த்துக்க மறுபடியும் லைட்டா கொஞ்சமா கண்ணை திறந்து ஈஸ்வரி பாக்குறாங்க. அங்கேயே பாக்யா நிக்க மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு, ஐயோ நேரம் வேற போய்கிட்டு இருக்கே, ஈஸ்வரி ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஒரு வழியா சாமியை கும்பிட்டு முடிக்கிறாங்க. திரும்பி அவங்க நடக்க ஆரம்பிக்க, அத்தை எங்கேயாவது போறீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. ஆமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடக்க ஆரம்பிக்க, அத்தை எங்க போறீங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. எங்கேயோ போறேன் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதான் எங்க போறீங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு பாக்யா கேட்க, போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காத, அப்புறம் போற காரியம் உருப்படாது அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கோவமா சொல்ல, முட்டி வலின்னு எங்கேயும் போகாம வீட்டுல தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு எங்கேயோ போறீங்க, எங்க ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, அது வந்து நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இதெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த செழியன் எந்த கோவிலுக்குன்னு கேக்குறாரு. இது என்னடா சோதனை, இவனும் இங்கேதான் இருக்கானா அப்படின்னு செழியனை பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிற ஈஸ்வரி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, அம்மன் கோவிலுக்குடாங்கிறாங்க. பாட்டி என்ன யூஸ்வலா வெள்ளிக்கிழமை தானே அம்மன் கோவிலுக்கு போவீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு அப்படின்னு செழியன் கேட்க, ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ள சலிச்சுக்கிற ஈஸ்வரி, எனக்கு போகணும்னு தோணுச்சு அதான் போறேன் அப்படின்னு சொல்ல, இருங்க 5 நிமிஷத்துல நானும் வர்றேன் போலான்னு பாக்யா கிச்சனுக்கு திரும்ப, இரு நீ எதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, துணைக்குங்கிறாங்க பாக்யா. ஏன் எனக்கு போக தெரியாதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத்தை நீங்க இப்போ எல்லாம் தனியா எங்கேயும் போறது இல்ல மறந்துட்டீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. எப்பவுமே அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, இனிமே என்ன நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுறாங்க ஈஸ்வரி. ஏன் அத்தை எங்க மேல கோவமா ஏதாவது உங்களுக்கு அப்படின்னு பாக்யா கேட்க, திடுக்கிட்டு போற ஈஸ்வரி, எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா யார் மேலேயும் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் வர்றதுல என்ன பிரச்சனைங்கிறாங்க பாக்யா. ஐயோ நான் தனியா போறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத்தை அப்படின்னு பாக்யா கூப்பிட்டு இருக்க, பாட்டி உங்க மேல இருக்க அக்கறையில தானே அம்மா கேக்குறாங்க அப்படின்னு செழியனும் சொல்ல, யாரும் என் மேல அக்கறையே காட்ட வேணாம்ப்பா, நான் தனியா எங்க வேணும்னாலும் போயிட்டு வர்ற அளவுக்கு என் மனசுல தெம்பு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல,
என்னடா இது, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. நாளைய ப்ரோமோவில் ஈஸ்வரியும் ராதிகாவும் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்றாங்க. நான் உன்னை ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே அப்படின்னு வலைய விரிக்கிறாங்க ஈஸ்வரி. சொல்லுங்கன்னு ராதிகா கேட்க, நீயும் மையுவும் தனியா தானே இருக்கீங்க, நீயும் கோபியும் ஏன் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகா முகத்துல எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் மின்னல் வெட்டுது. அவங்க ரொம்பவே அன்னீசியா உட்கார்ந்துருக்க ஈஸ்வரி ரொம்ப ஆர்வத்தோட ராதிகா முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.